வணக்கம் மக்களே. இப்ப கொஞ்ச நாளா தான் பிஸ்கட்ட குழந்தைகளுக்கு சாப்பிடுறத குடுக்கறது அவ்வளோ நல்லதில்ல அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா அவேர்னஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இந்த அவேர்னஸ கெடுக்கிற மாதிரி இந்த பிஸ்கட் கம்பெனிகள் பலவிதமா அட்வர்டைஸ்மென்ட் குடுத்து மறுபடியும் நம்மள அந்த பிஸ்கட்டுக்குள்ள இழுக்கறக்கு பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் ரீசென்ட்டா இந்த சன்ஃபீஸ்ட்ல இருந்து வந்த சூப்பர் மில்க் பிஸ்கட் தான். பாக்கெட் ஃப்ரண்ட்லயே வந்து நாட்டு மாட்டு பால்ல செஞ்ச பிஸ்கட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு புரியல. நாட்டு மாட்டு பால் இவங்க தனியா எங்க ப்ரொக்யூர் பண்றாங்கன்னு தெரியல. இப்ப தமிழ்நாட்டு லெவல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுல அதிகமா பால் கொள்முதல் பண்ற நிறுவனம்னா ஆவின் தான். அதுவும் கிராமங்கள்ல அங்கங்க இது பால் சொசைட்டி வச்சு அங்கேருந்து பால் வாங்கி இவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருப்பாங்க மத்தவங்களுக்கு. ஸோ அங்கேயே எருமைப்பால், மாட்டுப்பால் மட்டும் தான் தனித்தனியா வாங்குவாங்களே தவிர, நாட்டு மாட்டு பாலும், ஜெர்சி மாட்டு பாலும் தனித்தனியா அவைங்க வாங்குறது கிடையாது. சொசைட்டில தனித்தனியா வாங்குற இந்த பாலையும் ப்ராசஸ் பண்றப்ப எனக்கு தெரிஞ்சு ஒண்ணா மிக்ஸ் பண்ணிருவாங்க. சரி அப்படியே நீங்க நாட்டு மாட்டு பால்ல தான் இந்த பிஸ்கட் செய்றாங்க அப்படின்னா, எவ்வளவு பெர்சன்டேஜ் நாட்டு மாட்டு பால் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, 100ல 0.3% தான் நாட்டு மாட்டு பால் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுல மேக்ஸிமம் 56% வெறும் மைதா தான் இருக்கு. அதுக்கப்புறம் சுகர். இதுக்கு எதுக்கு இவங்க நாட்டு மாட்டு பால்ல செஞ்ச பிஸ்கட் அப்படின்னு சொல்லி விளம்பரம் பண்ணணும்? ஜஸ்ட் 0.3% ஆட் பண்ணீங்கன்னா, அது ஃபுல்லா நாட்டு மாட்டு பாலோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் அதுல இருக்குமா? இன்னொரு விஷயம், இந்தியாலயே எஜுகேஷன் அதிகமா இருக்கிற ஸ்டேட் அப்படின்னா தமிழ்நாடுன்னு சொல்லலாம். ஆனா, இங்கே அவ்ளோ எஜுகேட்டடா நம்ம இருந்தும், அவங்களுடைய சேல்ஸ் வந்து டோட்டல் இந்தியாலயே தமிழ்நாட்டுல மட்டும் தான் அதிகமா இருக்கு. அப்ப நம்ம எஜுகேட் ஆகியுமே நமக்கு வந்து இந்த சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு தெரியல. இதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிடுறோம். ஸோ ஹெல்த்ல அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணல அப்படிங்கிறது தானே நமக்கு தெரியுது. எங்க இதெல்லாம் பார்த்து நம்ம கொஞ்சம் தெளிவாயிருவோம் அப்படிங்கிறதுக்காக, இந்த பிஸ்கட் வாங்குனோனே ஒரு கான்டெஸ்ட் கண்டக்ட் பண்றாங்க. அந்த கான்டெஸ்ட்ல சூப்பர் மம், சூப்பர் சைல்டு அப்படின்னு இவங்களே 4 பேர்த்த சூஸ் பண்ணி, அதுங்களுக்கு கிஃப்ட், அதுலருந்து ஒரு அட்வர்டைஸ்மென்ட். தமிழ்நாட்டுல 10 மடங்கு வளர்ச்சி வந்ததுக்கு காரணம் என்னன்னு அவங்க சிஇஓ சொல்றப்போ, தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு மதர்ஸ் மெயினா தமிழ்நாட்டு மதர்ஸ் வந்து நாட்டு மாட்டு பால் அதிகம் விரும்புவாங்க. அதனால நாங்க வந்து அவங்களுக்கு ஏத்த மாரி நாட்டு மாட்டு பால் பிஸ்கட் கொண்டு வந்தோம். அதனால தான் தமிழ்நாட்டுல ஒரு 10% எங்கனால அதிகமா பிஸ்கட் சேல்ஸ் பண்ண முடிஞ்சது. மத்த ஸ்டேட்ட கம்பேர் பண்றப்போ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம எவ்வளோ எஜுகேட்டடா இருந்தாலும் இந்த சின்ன சின்ன விஷயத்துல நம்ம ஹெல்த்ல ஃபோக்கஸ் பண்றது ரொம்ப முக்கியம். நன்றி.